Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சென்னை கே நகரில் காவல் உதவி ஆய்வாளர் மீது தாக்குதல் நடத்திய ரவுடி மணிகண்டனை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் வினோத் வழங்க கேட்கலாம். வினோத், வணக்கம். காவல் உதவி ஆய்வாளர் மீது தாக்குதல் நடத்தியிருக்கக்கூடிய ரவுடி மணிகண்டன் தொடர்பான பின்னணி என்ன? யார் இவர்? விவரம். வணக்கம் ராகப்பிரியா. சென்னை கே நகரில் பட்டாக்கத்தியுடன் காரில் சுற்றிய ரவுடியை பிடிக்க சென்ற காவல் உதவி ஆய்வாளர் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட விவகாரத்தில் ரவுடி நாய் மணிகண்டன் மற்றும் அவரது கூட்டாளிகள் இருவரை போலீசார் கைது செய்து விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். சென்னை கே நகர் பகுதியில் மணிகண்டன் என்கின்ற நாய் மணிகண்டன் தனது இரண்டு நண்பர்களுடன் சேர்ந்து பட்டாக்கத்தியுடன் கே நகர் பகுதி முழுவதும் சுற்றி வருவதாக கே நகர் காவல் நிலையத்திற்கு தகவல் என்பது வந்திருக்கிறது. அந்த தகவலின் அடிப்படையில் மணிகண்டன் என்ற நாய் மணிகண்டனை அவர் வசித்து வரும் கே நகர் கன்னிகாபுரம் வீட்டிற்கு அருகே கே நகர் காவல் உதவி ஆய்வாளர் பழனி மற்றும் தலைமை காவலர் நித்யானந்தன் இருவரும் சென்றிருக்கிறார்கள். அப்போது காரில் வந்த நாய் மணிகண்டனை காவல் உதவி ஆய்வாளர் பழனி மற்றும் தலைமை காவலர் மறித்த போது அவர்களை இடிப்பது போல் காரை ஓட்டி வந்து நாய் மணிகண்டன் கேட்கிறார். இதனைத் தொடர்ந்து நாய் மணிகண்டனின் அருகில் போலீசார் சென்ற போது தன் காரில் வைத்திருந்த பட்டாக்கத்தியை நாய் மணிகண்டன் எடுத்திருக்கிறார். இதை பார்த்த காவல் உதவி ஆய்வாளர் பழனி மணிகண்டன் அந்த குற்றவாளியான மணிகண்டனை பிடித்து கத்தியை பிடிங்கிருக்கிறார். இந்த சம்பவத்தின் போது காவல் உதவி ஆய்வாளர் பழனிக்கும் மற்றும் குற்றவாளி மணிகண்டன் என்கின்ற நாய் மணிகண்டனுக்கும் இடையே கைகலப்பு ஏற்பட்டிருக்கிறது. பின்னர் நாய் மணிகண்டன் காவல் உதவி ஆய்வாளர் பழனி மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறார். இதனால் ரத்த காயமும் காவல் உதவி ஆய்வாளருக்கு ஏற்பட்டிருக்கிறது. இதற்கிடையே தான் நாய் மணிகண்டன் மற்றும் அவருடன் இருந்த இரு நண்பர்களும் போலீசாரும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாகவும் பின்னர் மோதலில் ஈடுபட்டதாகவும் இந்த சம்பவம் அரங்கேறியிருப்பதாகவும் தகவலானது கிடைக்கப்பட்டது. குறிப்பாக சம்பவத்தின் போது நாய் மணிகண்டன் மது போதையில் இருந்ததாகவும் சண்டையின் பிறகு மயக்கமடைந்து அருகில் இருக்கக்கூடிய அவர் வீட்டிற்கு சென்றதாகவும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் நாய் மணிகண்டன் பொறுத்தவரையில் நாய் மணிகண்டன் நண்பர்கள் இருவருமே அங்கிருந்து தப்பித்து ஓடியிருக்கிறார். பின்னர் காவல் உதவியாளர்கள் பழனி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ஒரு சிகிச்சை என்பது அளிக்கப்பட்டு வந்தது. அதன் பின்னர் அவர் தற்போது பணியிலும் ஈடுபட்டு வருகிறார். இந்த நிலையில்தான் இந்த விவகாரம் தொடர்பாக நாய் மணிகண்டனை போலீசார் இன்று கைது செய்திருக்கிறார்கள் மற்றும் அவரது கூட்டாளிகள் தப்பி ஓடிய நிலையிலும் அவர்களும் இருவரும் மொத்தமாக 3 பேரும் போலீசார் கைது செய்து காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த சம்பவத்தில் பயன்படுத்தப்பட்ட கார் மற்றும் பட்டாக்கத்தை போலீசார் பறிமுதல் செய்திருக்கிறார்கள், வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் இந்த 3 கைது நடவடிக்கை என்பது நடைபெற்றிருக்கிறது. நாய் மணிகண்டன் பொறுத்தவரையில் கே நகர் காவல் நிலையத்தில் அவர் மீது பல்வேறு குற்ற வழக்குகளும் பதியப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இவர் கே நகர் காவல் நிலையத்தின் பி கேட்டகரி ரவுடி என்பதும் தெரிய வந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இவர் மீது தொடர்ச்சியாக பல்வேறு வழக்குகள் என்பதும் பல்வேறு வழக்குகளும் இருந்து வருகிறது. இந்த சூழ்நிலையில் தான் காவல் உதவி ஆய்வாளர் தாக்குதல் நடத்திய நிலையில் மணிகண்டன் என்கிற நாய் மணிகண்டன் மற்றும் அவரது கூட்டாளி இருவர் என போலீசார் கைது செய்து விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி வினோத். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.